Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. இந்தியா என்பது சத்திரமல்ல, எல்லா இடங்களிலிருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து இலங்கை தமிழர் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பது சத்திரமல்ல, எல்லா இடங்களிலிருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, இந்த விவகாரத்தில் இந்த வழக்கில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க? விக்னேஷ், இந்த சட்டவிரோத நடவடிக்கை சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்தவுடன் மனுதாரர் உடனடியாக அந்த இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவுக்கு எதிராக தான் அந்த இலங்கையை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் தாக்கல் செய்த அந்த வழக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இது போன்ற அந்த கருத்துக்களை நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது உலகம் முழுவதும் இருந்து வரும் அகதிகளை வரவேற்க இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது. அதே போல இங்கு ஏற்கனவே 140 கோடி பேருடன் போராடி வருகிறது என்ற சில கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய பொழுது மனுதாரர் தரப்பிடமிருந்து ஆஜரான வழக்கறிஞர் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் இலங்கை தமிழர் அவர் விசாவில் இங்க இந்தியா வந்திருந்தார். அதே போல அந்த சொந்த நாட்டில் அவர் உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருப்பதாகவும், அதே போல மனுதாரர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நாடு கடத்தல் நடைமுறை இல்லாமல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் இங்கு குடியேற உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு மனுதாரர் ஒரு அகதி என்றும் அவரது மனைவி குழந்தைகள் ஏற்கனவே இந்தியாவில் வசித்து வருகிறார்கள் எனவும் வழக்கறிஞர் தரப்பிடம் பதில் அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மனுதாரரின் இந்த சுதந்திரம் குறைக்கப்பட்டிருந்தாலும் பிரிவு 21 மீறப்படவில்லை என்றும் நீதிபதி தத்தா அப்பொழுது தெரிவித்திருந்தார். அதே போல பிரிவு 19 கீழ் இந்தியாவில் வசித்து குடியேறுவதற்கான அடிப்படை உரிமை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், அதே போல மனுதாரர் தனது நாட்டில் உயிருக்கு அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறார் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டதற்கு பதிலளித்த நீதிபதி தத்தா வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என்று இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக அவருடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.